வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கந்தன் ஒளி. இன்று நாம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றிய மகிமையைப் பற்றி பேசப் போகிறோம். ஒருமுறை கைலாயத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் தன்னுடன் இருந்த அம்பிகைக்கு உலக உயிர்களின் படைப்புக்கு ஆதாரமாக அமைந்த பிரணவ மந்திரத்தினை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அந்த உபதேசத்தை குழந்தையாக தாயின் மடியில் இருந்த முருகப்பெருமான் கேட்டு ஞானம் பெற்றார். ஆனால் குருவால் நேரில் உபதேசிக்கப்பட வேண்டிய ரகசியத்தை மறைமுகமாக கேட்டதற்காக முருகப்பெருமானுக்கு ஒரு பாவம் உண்டானது. அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யும் நோக்கில் பூலோகத்தில் வந்து தவம் செய்தார் சிவமகன். அந்த தவத்தின் முடிவில் அவருக்கு சிவபெருமான் தரிசனம் தந்தார். அந்த புனிதத் தலமே பரங்குன்றம். இதுவே முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதல் வீடாக விளங்குகிறது. இத்திருக்கோயிலில்தான் முருகப்பெருமான் தேவர்களின் தலைவன் இந்திரனின் மகளான தெய்வானையை மணம் செய்தார். இந்த மலையின் கிழக்கு பகுதி பெரிய பாறையைப் போன்று, மேற்கு பகுதி சிவலிங்கத்தைப் போன்று, வடக்கு பகுதி கைலாயத்தைப் போன்று, தெற்கு பகுதி யானை ஒன்று படுத்திருப்பது போல அமைந்துள்ளது. பௌர்ணமி அன்று இந்த பரங்குன்ற மலையைச் சுற்றி வலம் வந்து வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என நம்பப்படுகிறது. இந்த மகிமையான வரலாறு உங்கள் மனதில் பதிந்ததா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, முருகனின் அன்பு பக்தியை உலகம் அறிய ஷேர் செய்யுங்க. இது உங்கள் கந்தன் ஒளி, பக்தியின் ஒளிக்கதிர் பரப்பும் சேனல்.